எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உலக ரீதியாக ஆண்டுதோறும் இந்த ரோஸ் தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. இது ஆரம்பத்தில் மெலிண்டா ரோஸ் அப்படின்னு ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, அவளுடைய பேரில் கொண்டாடப்படுகிற தினம். ஏனென்றால் அவள் புற்றுநோய் வாய்ப்பட்டிருந்த போது கூட மற்ற சக நோயாளிகளுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி கடிதங்களும் இந்த கார்டுன்னு சொல்கிறது அதெல்லாம் பண்ணி எழுதுவாள். அப்படி பல பேர் அவர் அவங்களுடைய அந்த புற்றுநோய் இருக்குன்ற அந்த பாதிப்பு போய் அவங்க உற்சாகமாக இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப உதவினான். இதுதான் இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம். அதாவது புற்றுநோய்ன்றது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அதற்கு தீர்வு இருக்கிறது, அதுக்கு நிவாரணம் இருக்கிறது அப்படின்றத கொண்டாடுறோம். இந்த நோய் வாய்ப்பட்ட நோயாளிகள் எப்படி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றியை வாங்கி கூட இருக்கிற அந்த குடும்பத்தினரும் எல்லாருமே பல கஷ்டங்களை மேற்கொள்கிறாங்க. அதாவது உள்ள ரீதியாக மனத்தளர்ச்சி, பொருளாதார பிரச்சனைகள், உடம்பளவில் நோயாளிகள் பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் இருக்க இன்றைய தேதியில் முடிகிறது. இந்த எம்ஜிஎம் கேன்சர் புற்றுநோய் இன்றைய தேதியில் உலக ரீதியில் எந்த அளவுக்கு முன்னேற்றமாக ஒரு சிகிச்சை அளிக்க முடியுமோ அதை அளிக்க முடியும் என்று நாங்களும் உறுதியாக உங்களுக்கு கூறுகிறோம். இந்த குழந்தைகள் புற்றுநோயில் சிறந்த நிபுணர் டாக்டர் தீனா அவர்கள் இன்றைக்கு முக்கியமாக இந்த குழந்தைகளின் பங்கேற்பை பற்றி இப்போது உங்களுக்கு சொல்வார். வணக்கம். 1950ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கேன்சர் வச்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஆல்மோஸ்ட் 25% குழந்தைங்க பழச்சிட்டு இருந்தாங்க, மீது 75% குழந்தைங்க இறந்துட்டு இருந்தாங்க. பட் கடைசி ஒரு 10-20 வருஷமா 190 குழந்தைங்க நல்லபடியாக குணமடைகிறாங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இப்போ புதுசாக சிகிச்சைகளும் அதுக்கேற்ற மாதிரி லேப் டெஸ்ட் எல்லாம் நல்லபடி வந்ததால மக்களும் விருப்பப்பட்டு எல்லாரும் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் சப்போர்ட், டாக்டர்ஸோட சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதால இப்போ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் குழந்தைங்கலாம் சீக்கிரமாகவே நல்லா குணமடைகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அதை தவிர கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சில டைம் கேன்சரான பேஷண்ட்டுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எலும்பு மஜ்ஜை சிகிச்சை பண்ணும்போது கூட கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களும் எல்லாமே பண்ணுறாங்க. அதால் இப்போ இருக்கிற மீடியா நல்ல ப்ரொஜெக்டும் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு கேன்சர் சரி பண்ணலாம்னு நினைக்கும் போது இது இருக்கும்போது எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வருது. எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதால தான் இப்போ இனிமேட்டு இன்னும் நல்லபடியாக 195 குழந்தைங்களை சரியாகிற வரைக்கும் நம்ம முன்னேறணும். பட் ஃபைனான்ஷியலி இன்னும் கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணா வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ கேன்சர் மெயினாக Tier 1 சிட்டிஸில் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த Tier 2 சிட்டிஸ், Tier 3 சிட்டிஸில் போனோன்னா இன்னும் குழந்தைங்க, கிராமப்புற குழந்தைங்களுக்கு கூட அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க நல்ல உதவியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற இதில் இதே மாதிரி போனால் இன்னும் நல்லது. ஸோ சீக்கிரமாக ப்ரிவென்ட்டும் பண்ணலாம். சீக்கிரமாகவே யாரை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ மெயினாக உங்களுக்கு மீடியாவுக்கு என்ன சொல்கிறதுனா, குழந்தைக்கான கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், நல்லபடியாகவும் சரியாகும்ன்ட்டு நம்பிக்கை தான் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் கேன்சர் இல்லை புற்றுநோய்னா ஒரு மைண்டில் வர்றது என்னென்னா, அது ரொம்ப வியாதியும் ரொம்ப முத்துன வியாதி, ரொம்ப குணமடைகிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 விஷயத்தையும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னாலையும் இதனாலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம இப்போ யூஎஸ்லேயோ யூகேலேயோ இல்லை வெளிநாட்களில் இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்சஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னா, க்ளோஸ் த கேர் கேப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இப்போ Tier 1 Tier 2 சிட்டிஸில் இருக்கிறத அங்கே மட்டும் நிற்காம கிராமப்புறங்களில், ரூரல் ஏரியாஸில் எல்லாருக்குமே, அதாவது எதுவும் லிமிட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் எங்கே இருக்கிறாங்க, எங்கே பிறக்கிறாங்க, எங்கே எவ்வளோ வருமானம் இருக்குது, இதெல்லாம் தகர்த்து புற்றுநோய் சிகிச்சை எல்லாரையும் ரீச் அவுட் ஆகணுன்றதுக்கு தான் க்ளோஸ் த கேர் கேப்புன்னு ஒரு தீம் சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ சார் அவங்க ஃபவுண்டேஷன், அனாமயா ஃபவுண்டேஷனில் நிறைய வேலை பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹெல்ப்பும் இருக்குது, மற்ற இதுவும் இருக்குது. ஸோ இதனால் இங்கே அதாவது இதுக்கான ரீசெண்ட் அட்வான்சஸ் சென்னையில் மட்டும் இல்லாமல் சென்னை தாண்டி மற்ற ஏரியாஸ்க்கும் அது எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
அதிகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஆயுட்காலமே நீடிச்சு போச்சு. இப்போ எவ்வளோ வருஷம் ஒரு மனிதர் வாழ்கிறாரோ அந்த அளவுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு ஆபத்து அதிகரிக்கிறது. ரெண்டாவது வந்து அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. இப்படி ஒரு நோய் இருக்கிறது. ஏன்னா இப்போ முன்னாலெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ முக்கியமாக இந்த கிராமப்புறத்துலலாம் வந்து ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அது புற்றுநோயாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு விழிப்புணர்வு கூட அவங்களுக்கு கிடையாது. அவேர்னஸ் முக்கியம். ரெண்டாவது அந்த நோயை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள், அந்த பரிசோதனைகள் எல்லாம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை. அது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ காற்றுல வந்து மாசு நிறைய கலந்துருக்கு. முக்கியமாக இந்த மாதிரி பெரிய நகரங்கள் மாசு இருக்கிறது. அது ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதே போல் நம் உணவு உட்கொள்ளும் பொருட்களில் பல கலப்படங்கள் இருக்கிறது. செயற்கை உரம் உபயோகிக்கிறோம், பூச்சி மருந்து தெளிக்கிறோம். இப்படி பலவிதமான ஆபத்து காரணிகள் சொல்லும் புற்றுநோய்க்கு. அதாவது உலக ரீதியாக அறிந்த ஆபத்து காரணிகள் இதெல்லாம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையிலேயே மனிதர்கள் வந்து சும்மா சொல்கிறேன், ஒரு எடை கூடுதலாக இருந்தால் கூட புற்றுநோய் வர்றதுக்கு ஆபத்து அதிகம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு 30 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சராசரி மனிதர் வந்து அவங்க இருக்க வேண்டிய எடையை விட ஜாஸ்தியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க உடல் பருமன் வந்து புற்றுநோய் கூட அவங்கள ஒரு அசோசியேஷன் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த உடற்பயிற்சி செய்வது, இந்த மாதிரி அன்றாடம் நாமளே நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது. கெட்ட பழக்கங்கள், புகைப்பிடித்தல், மதுபானம் வருதுதல். நிறைய பேர் நினைக்கிறாங்க மதுபானம் வருதுதல் வந்து புற்றுநோய் வராது. ஆனால் நிச்சயமாக வரும். முக்கியமாக குடல் சார்ந்த புற்றுநோய். இப்படி வந்து இன்னைக்கு புற்றுநோய் அதிகரிப்பதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்குதுன்னா, இதில் முக்கியமாக நாம் வந்து செலுத்த வேண்டிய கவனம் என்னென்னா இந்த ஆபத்து காரணிகளை குறைப்பது. அது தனிப்பட்ட மனிதர்களாகவும் செய்யணும், ஒரு சமுதாயமாகவும் செய்யணும், ஒரு அரசாங்கமாகவும் செய்யணும். ஊடகம் ரொம்ப முக்கிய பகுதி வகிக்கிறது. ஏன்னா உங்கள் மூலமாக வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சரியான ஒரு செய்தியை கொண்டு போக முடியும். நாங்களாம் ஒரு நேரடியாக ஒரு 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட அவ்வளோதான் பேச முடியும். நாங்கள் சொல்கிற செய்தியில் எங்களை போன்ற நிபுணர்கள் சொல்கிற செய்தியை வந்து நீங்கள் முக்கியமாக வந்து இன்றைய தேதியில் வந்து ஊடகங்கள் பல தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இன்றைக்கும் வந்து புற்றுநோய் வந்தால் உடனே இறந்து விடுவார்கள், பேசப்படுவார்கள், சிகிச்சைகள், அது போன்ற தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. அல்லது தவறான சிகிச்சைகள் பற்றி பல பேர் எலுமிச்சை சாரை எடுத்து விட்டால் புற்றுநோய் போயிட்டு, இது மாதிரி தவறான நம்பிக்கைகள், தப்பு நம்பிக்கைகள். இதை போக்கி நீங்கள் ஊடகங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஒரு சமுதாயத்திற்கு உங்களுக்கு கடமை இருக்கிறது. எல்லோருக்கும் சரியான செய்தி போக வேண்டும். சரியான சமயத்தில் மருத்துவரை அணுக வேண்டும். அறிகுறிகளை வந்து புறக்கணிக்க கூடாது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.